நமஸ்தே. ஸோ இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி சிந்திக்கலாங்க. ஸோ நம்ம ஏன் பிறந்திருக்கோம், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அதாவது பிறவி பயன் என்ன, பிறவி நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் இந்த உலகத்தை வியந்து பார்த்துருக்கோம். அதாவது இந்த உலகத்துல ஒரு விஷயம் மட்டும் மாறாத ஒன்றாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், மாறுபாடுகள். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அனைவரும் ஒன்று போல் இல்லை. அனைத்து ஜீவராசிகளும் ஒன்று போல் இல்லை. ஒருவர் ஒல்லியாக இருந்தால் ஒருவர் தடிமனாக இருக்கிறார். ஒருவர் குள்ளமாக இருந்தால் இன்னொருவர் உயரமாக இருக்கிறார். ஒருவர் 80 வயதிலும் ஆரோக்கியமாக இருக்கிறார். ஒருவர் பிறக்கும் பொழுதே உடல் நல குறைபாடுடன் பிறக்கிறார். ஒருவர் நல்ல படிப்பு, பணம், பதவி, அதிகாரம் முதலியவற்றையெல்லாம் பெற்றிருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு சிலரோ இறுதி வரை ஒரு அடிமை வாழ்வையே வாழ்ந்து விடுகின்றனர். ஏங்க, உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தோணியிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்ல செயல் தானே செய்கிறேன், நான் நல்லவன் தானே, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிலாம் தோணியிருக்கும். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பம் கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, இதை பத்தி ஒரு நிமிஷம் இல்லை அதை விட குறைவாக கூட சிந்தித்து விட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்ல மறுபடியும் போய் மூழ்கிடுறோம். ஆனால் ஒரு சிலர் மட்டும் இதற்கு காரணம் என்ன, உலகினுடைய இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கும் வேறுபாடு வித்தியாசங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்கள தான் நம்ம யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் அப்படிலாம் சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, இதை ரொம்ப ஆழமா தீவிரமா யோசிச்சு விட கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன விட தெரியுங்களா? மனிதனுடைய வேறுபாடுகளுக்கு முக்கிய ஒரே ஒரு காரணம், அந்த மனிதனுடைய எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைவது இல்லை. அப்படி அமையாத அந்த ஒரு சிஸ்டத்துக்கு பேரு கர்மா. அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணமும் சொல்லும், தாட், வேர்டு அண்ட் டீட், இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இல்லாததால மனிதன் ஏற்படுத்துகிற இந்த வேறுபாடு தான் அவனுடைய நிலைமைக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஸோ மீண்டும் உரைக்கிறேன், மனிதர்களுடைய வேறுபாட்டிற்கான முக்கிய காரணம் எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையாதது மட்டும்தான். சரிங்க, இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது, இதுதான் அது காரணம். அதாவது இந்த சிஸ்டத்துக்கு பேரு கர்மான்னு சொன்னாங்க, கார்மிக் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அடுத்து அதே யோகிகளும் ரிஷிவர்களும் முனிவர்களும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் தீர்வை நோக்கி நகரணும் இல்லைங்களா, இப்போ எனக்கு தீர்வு வேணும், நான் பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், அதை எப்படி தீர்க்கிறதுங்கிறத வழிமுறையும் எனக்கு தெரியணும். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது மீண்டும் அவர்கள் தங்களுக்குள் அமர்ந்து ஆழமாக சிந்திக்கிறார்கள். அதன் விளைவாக அதிலும் வெற்றி கண்டு விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதுதான் யோகா. ஸோ இந்த 3 விஷயங்களையும் ஒரே நேர்கோட்டில் அமைக்கணும் அப்படின்னு சொன்னா யோகா அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோகா என்பது யுஜ் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் சொல்லில இருந்து வந்ததுங்க. அந்த யுஜ் அப்படின்னா இணைதல், சேருதல், பதங்கமாதல், ஒன்றிணைத்தல் அப்படின்னு அர்த்தங்க. சரி, இப்போ எதை நான் இணைக்கணும்? அடுத்த கேள்வி, யோகானா யுஜ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அது இணைக்கணும், என்னத்தை இணைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணம், சொல், செயல் மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு நிறுத்துவதற்கு இந்த யோகா பயன்படுகிறது. இப்போ இதை இப்படியே வச்சுட்டு இன்னொரு விஷயம் பார்ப்போங்க. இந்த எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுமே எங்கு செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் உடலில் அல்லது நம் உடலால் அவை செயல்படுத்தப்படுகின்றன. இப்போ எப்ப எல்லாம் நான் அப்படின்னு சொல்றேனோ,
இல்ல அவன், அவள், நீ அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அந்த ஒற்றை வார்த்தை நான், நீ, அவன், அவள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் 3 காம்பனன்ட். அதாவது நான் என்ற தன்மைக்குள்ள ஒரு 3 விஷயம் அங்க உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. 3 காம்பனன்ட் அது உள்ள இருக்கு. அது என்ன தெரியுமா? உடல், மனம், உயிர். இந்த 3 தான். இப்போ எண்ணம், சொல், செயல் 3ம் ஒரே நேர்கோட்டில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடல், மனம், உயிர் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் இல்லாததான் நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம். அது கர்மா என்ற ஒரு பெரிய கான்செப்டை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்க. இப்ப இந்த உடல்னு எடுத்துட்டீங்கன்னா, உடல் நீங்க நான் எல்லாமே இந்த ஐம்புலன்களின் உதவி கொண்டு நம்ம பார்க்கலாம். அது உடல். சரி, அடுத்தது மனம். மனம் யாராவது பார்க்குறோமா? இல்லை. ஆனா எல்லாருக்குமே மனசு இருக்கு. மக்கள் பேசுவதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ மனம் என்பது உணரப்பட வேண்டிய விஷயம், பார்க்க முடியாத ஒரு பொருள். சரி, அடுத்தது உயிர். உயிர் கூட இருக்குங்கிறத அறிவு ஒத்துக்குது. ஆனால் இதுவரை உயிரை பார்த்ததாக ஒரு தகவல் இல்லை. அதை மேற்கொண்ட நபர்கள், அதாவது யோகிகள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் இவங்க பார்த்திருந்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுவும் இந்த யோகாவில் இயம்பப்படுகிறது. சரி, ஆனால் உடல், மனம், உயிர்ல ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும். உடல் மட்டும்தான் தெரியும். இந்த உடலை கொண்டுதான் மனதையும் ஆய்வு செய்ய வேண்டும், அந்த உயிரையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஸோ இதற்கு துணையாக அமைவதுதான் யோகா. இந்த யோகாவின் துணை கொண்டு நாம் இந்த உடல், மனம், உயிர் 3ஐயும் இணைத்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ துணை புரிகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்தது யோகா அல்லது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயம், ஒரு கருத்து நிலவுதுங்க. அதாவது யோகானா ஐயோ எனக்கு யோகானா செட்டே ஆகாதுங்க. ஸோ அவங்க உடலை வில்லா வளைக்க சொல்லுவாங்க, தலைக்கீழ தொங்க சொல்லுவாங்க, அப்படி ஒரு பிரமை இருக்கிறது. அது முற்றிலும் தவறான கருத்து. அதுக்கு அடுத்தது ஆன்மீகம், யோகானா கண்ண மூடி முழில உட்காந்துருக்க சொல்லுவாங்க, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்மீகம் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. அந்த ஆன்மீகம் என்றாலோ இல்லை ஒரு யோகா என்றாலோ ஏதோ ஒரு வயதானவர்கள் அதாவது 50, 60 அதற்கு பிறகு அவர்களுக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னா சரி, இப்போ என்னன்னு பார்த்துட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை வச்சிருக்காங்களே தவிர, அந்த யோகாங்கிறது உடன் பிறந்த ஒன்று. அது அதாவது நாம் எப்பொழுது கருத்து தெரிஞ்சு புழங்க ஆரம்பிக்கிறோமோ, அதாவது நமக்கு விவரம் தெரியுது. விவரம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5, 2 வயசுல கொண்டு போய் ஸ்கூல்ல போட்டுறோம். 3, 4 வயசுல குழந்தை அதாவது 5 அல்லது 6 இல்லை, இந்த வயதிலிருந்து யோகா கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அதற்கு சரியான ஏற்ற வயது. ஒரு 60 வயதுக்கு அப்புறம் ஏன் இந்த சின்ன வயசுல சொல்றோம்னா, அந்த யோகா என்பது ஒரு கடல்ங்க. அதுல குளிச்சு முத்தெடுத்து நம்ம பிறவி பயணம் அடையணும், பிறவி பெருங்கடலை நீந்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு நாட்களும் வருடங்களும் ப்ராசஸிங்கும் இருக்கு. அதை விட முக்கியம், நம்ம எதற்காக இந்த பிறவி எடுத்தோமோ அதை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் தேவையற்ற விஷயங்களில் டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா அந்த யோகா என்ன நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வயதிலிருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது எனக்கும் நல்லது, இந்த சமூகத்திற்கும் நல்லது. ஸோ 60 வயசுக்கு அப்புறம் நான் யோகானா என்னன்னு வகுப்புல உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் ஒரு வகுப்பு எடுத்தா உடல் ஒத்துழைக்காது. முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும். ஸோ சில பேர் நான் சேர்ல தான் உட்காருவேன்னு சொல்லுவாங்க, கீழே கால் மடிக்க உட்கார முடியாது, ஆரோக்கியத்தை இழந்து விடுறாங்க. ஸோ அது ஒரு டைம் பாஸுக்கான ஒரு காம்பனண்ட் கிடையாதுங்க யோகா என்பது. சரி, அந்த 60 வயசுக்கு அப்புறம் நீங்க யோகால உட்கார்ந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, இல்லை கற்றுக் கொடுப்பதற்கும் ஒன்றுமே இல்லை. இதன் பொருள் என்னன்னா, 60 வயசுல ஆல்ரெடி அவர் எவ்வளவு டேமேஜா தனக்கும் தன் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஏற்படுத்த வேண்டுமோ அவர் ஏற்படுத்தி விட்டுட்டு இருப்பார். ஸோ அதற்கப்புறம் அவர் யோகாவில் உட்கார்ந்தா என்ன, உட்காரலைன்னா என்ன. ஸோ அதனால் யோகா என்பது ஒரு மேக்சிமம் ஒரு 7 வயதிலிருந்து தொடங்கப்பட வேண்டிய விஷயம்.
ஸோ இப்போ இன்னும் ஏதாவது என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் நிலவுதுங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்தோம். அப்போ யோகானா என்ன என்ன ஒரு டெஃபினேஷன் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோகா என்றால் ஒரு 3 டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. 1, யோகா என்றால் வாழ்க்கை கல்வி என்று பொருள். அது என்ன வாழ்க்கை கல்வி? வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நோக்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் யோகா. 2வது பிரபஞ்ச தத்துவம். யோகா என்றால் பிரபஞ்ச தத்துவம். அது என்னங்க பிரபஞ்ச தத்துவம்? த யூனிவர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, த லா ஆஃப் அட்ராக்ஷன், என்னென்ன, அதாவது சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, இந்த தட்பவெட்ப கால மாறுபாடுகள்லாம் எப்படி நிகழ்கிறது, சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம் எப்படி இயங்குகிறது, ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு ஏதோ ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை இன்னும் ஆழமாக சிறப்பாக கூறுவது இந்த யோக சாஸ்திரம் தான். இந்த பிரபஞ்சத்தில் இப்படியெல்லாம் இயங்குவதற்கு ஒரு சிஸ்டம், ஒரு டிசைன் இருக்கு. அது என்ன டிசைன் அப்படின்லாம் அறிவியலாளர்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு விடை யோக சாஸ்திரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சரி, அப்போ யோகா என்றால் முதலில் வாழ்க்கை கல்வி, 2வது பிரபஞ்ச தத்துவம், 3வது ஒன்று இருக்குங்க, யோகா என்றால் பிரம்ம ரகசியம். இது ஹைலி மிஸ்ட்ரி தான் இது. அதாவது இந்த கடவுள் அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு விவாதத்திற்கு உட்பட்ட விஷயமாக இருக்கிறது. பிரம்ம ரகசியம் அப்படின்னு சொல்றோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்கார், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரம்ம ரகசியம். இந்த 3மே நமக்கு இயம்புவது இந்த யோகா. ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது இந்த யோகா அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு 8 வகைகள் இருக்குங்க.